ஓகே, நாங்கள் இன்றைக்கு விசேஷமான நாள். ஏற்கனவே நாங்கள் ஒரு மாதத்துக்கு முதல் 2 மாதத்துக்கு முதல் தெரியல, மறந்துட்டேன். மேன் ஃபெலோஷிப் வந்து அவங்க சில நிகழ்ச்சிகளை செய்தாங்க. வர்ஷிப், அது மியூசிஷியன் எல்லாருமே அவங்க தான் செஞ்சாங்க. மிக சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கு அதை விட சிறப்பாக இருக்குது. வூமன்ஸ், அதாவது பெண்கள் எடுத்து செய்தார்கள். எனவே வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒரே உடுப்பு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு ஒன்று நாங்கள் கொடுப்போம் ஆண்களாக. ரைட், நான் அதிகமான நேரத்தை எடுக்கவில்லை. சில காரியம், பெண்களின் சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் ஆஃப் வூமன். பெண்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் சில விஷயங்களை, சில வரலாறுகளை, சில ஹிஸ்டாரிக்கல் காரியங்களை, எப்படி வரலாறு இருந்தது என்றதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்லைடில் நான் போட்டிருக்கிறேன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நடந்ததுண்டா, பெண்கள் அடக்குமுறையிலே இருந்தார்கள். பெண்கள் இன்றைக்கு மகளிர் அல்லாவிட்டால் பெண்கள், வூமன் என்று சொல்லுகிற இவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக, அல்லாவிட்டால் பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்பதாக அடக்குமுறையிலே இருந்தார்கள். ஆண் ஆதிக்க வர்க்கத்துக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தார்கள் என்ற இதுக்கு நீங்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு கட்டுப்பாடு, அது மட்டுமல்ல சுதந்திரம் அற்ற ஒரு தன்மை, அவர்கள் முன்னுக்கு வரக்கூடாது, பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நீங்கள் வாசித்திருப்பீங்க. சில புக்குகளில் சில வரலாற்று காரியங்களை பண்டைய காலங்களில் ராஜ அரண்மனைகளில் கூட பெண்களுக்கு அந்தப்புறம் என்று சொல்லி ஒரு இடத்தை வைத்து அங்கே அவர்களை பயங்கர கட்டுப்பாடோடு கூட அந்த நாட்டு ராஜா வைத்திருந்ததை நாங்கள் அறிகிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களின் இச்சைகளை தணிக்கும் ஒரு பாவையாக, அது மட்டுமல்ல அதற்காகவே அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆண்களுக்கு உபயோகமானவர்கள், இதுதான் அவங்களுடைய வேலை, இது மட்டும்தான் செய்யணும் என்றதை அவங்க நினைச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாக வேலை செய்கிறது, ஒரு வேலைக்காரியாக ஆண்கள், அதாவது அவங்கள நீங்கள் இங்கே இருக்கிற ஆளுங்க அப்படி இல்லை, மோசமான ஆளுங்க இல்லை. எனவே ஆரம்பத்தில் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காரிகளாகவும், அது மட்டுமல்ல ஒரு பிள்ளை பெறுகிற ஒரு இயந்திரமாக மட்டுமே பெண்களை பயன்படுத்தினார்கள். பிள்ளையை பெற்றெடுத்துட்டு கொடுக்குறதா அவன் வேலை, மற்ற ஒரு வேலையும் இல்லை, இதுதான் ஒன்ற விஷயம் என்று சொல்லி பெண்களை இதற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சொத்துரிமை மறுக்கப்பட்டது. இப்போ பெண்கள் சில நேரங்களில் அந்த காலங்களில் வேலைக்கு போனாலும் சம்பளம் ஆண்களை மாதிரி சமமாக கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு அரைவாசி சம்பளம் தான் கொடுக்கப்பட்டது. கல்வி புறக்கணிக்கப்பட்டது. நீங்கள் படிக்கக்கூடாது, உங்களுக்கு அடுப்பில் மட்டும்தான், உங்களுக்கு சமைக்கிறது தான் வேலை, வீட்டில் இருக்கிற வேலைகளை மட்டும்தான் நீங்கள் செய்யணும், இது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அரசு கூட அவர்களுக்கான அரசு உரிமைகள், வாக்கு போடுவது, இதெல்லாம் மறுக்கப்பட்டது பெண்களுக்கு. அது மட்டுமல்ல, சிறு வயதிலே, அதாவது 12 வயதிலே திருமணமாக்கி கொடுத்துருவாங்க. சின்ன வயதிலே திருமணம் செய்து கொடுத்துருவார்கள். சீதன கொடுமை. திருமணமாக வேண்டுமானால் பல லட்சங்கள் செலவிட வேண்டும், அந்த ஆணுக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் கொடுக்க வேண்டும். எனவே சீதனம் பிரச்சனை இருந்தது, சீதன காரியம். அது மட்டுமல்ல, உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்துட்டா உடனே மனைவியையும் ஏற்றிடுவாங்க அந்த எரிக்கிற அந்த இடத்துல. அப்படி உடன்கட்டை ஏறுதல். அது மட்டுமல்ல, மறுமணம் செய்ய முடியாது. ஒருவர் கணவன் இளம் வயதில் இறந்து போயிட்டா, யுத்தத்தால் இறந்து போயிட்டா, அல்லாவிட்டால் ஏதோ ஒரு வியாதியால் இறந்து போயிட்டா மறுமணம் செய்ய முடியாது. வாழு மட்டும் தனியாக இருந்து சாக வேண்டும். மேல் சட்டை அணிவது மறுக்கப்பட்டிருந்தது. பெண் பிள்ளைகள் கற்பத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அவங்கள கற்பத்திலே அழிச்சிடணும். சிசு கொலை இருந்தது. ஏன்னா பெண்களுக்கு அவ்வளவு மதிப்பில்லை. அதனால் இவங்க இந்த உலகத்தில் வாரது அவங்க பாவம் செய்கிற மாதிரி ஒரு கட்டம் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பாடசாலை வேலைகளுக்கு போகிற பொழுது பாலியல் வன்கொடுமை, பெண்கள் இழிவான பேச்சுக்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பழமொழிகள் கூட இருந்தது. பெண் புத்தி பின் புத்தி, பெண் சிரிச்சா போச்சு, சீறி வரும் பாம்பை நம்பு, பெண்ணை நம்பாத, அப்படி என்று சொல்லி இழிவான பேச்சுக்களுக்கு பெண்களை பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, வீடுகளில் கூட சில மாமா மச்சா சித்தப்பான்னு சொல்லி பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள்.
அது மட்டுமல்ல, திறமைகள், வீரம், அறிவு பெண்களுக்குள்ளும் இருந்தது. இதை மேலெழும்ப விடாதபடிக்கு சடங்குகள், சமய கோட்பாடுகள், மத கோட்பாடுகள், மூட நம்பிக்கைகளால பெண்களை அடக்கியே இந்த உலகம் வச்சிருந்தது. இது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா திருமண வீட்டில் அடிமைகளாக வேலை செய்வது, திருமணமாகின பிற்பாடு அடிமையாக இருக்கிறது. திருமணமான வீடு மட்டும்தான், பிள்ளைகளை பார்க்குறது மட்டும், உடுப்பு கழுவுறது மட்டும்தான், வீடு சுத்தம் பண்ணுறது மட்டும், இதுதான் உண்ட வேலை. கொஞ்சம் அவங்க என்ன செய்துட்டாங்கட்டா, ஓகே வேலைக்கு போயிட்டாங்க, இல்லாட்டா வெளியில் அவங்க போயிட்டாங்கட்டா, வெளியில் போனால் முதலாளிமார், மேலாளர்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் என்னோட இதுனுங்க, அப்படி இல்லாவிட்டால் தவறான பட்டங்களை கட்டி பெண்களை ஒதுக்கினார்கள். வேலையிலையும் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, திருமணமாகாமல் சிங்கிளாக இருந்துருவோம், இப்படி என்று பார்த்தா சொல்லுவார்கள் அவரோட தொடர்பு இவரோட தொடர்பு என்று சொல்லி கதையை கட்டியே ஆளை அழிச்சிருவாங்க. இப்படி பயங்கரமான காரியங்கள் இருந்தால் அன்றைக்கு ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும் சில இடங்களிலே இன்னும் பெண்களுக்கான சுதந்திரங்கள் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் பார்க்கலாம், கணவன் இறந்துட்டா இன்றைக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, இந்த மலேசியாவில் இருக்குது. கணவன் இறந்துட்டா பொட்டை அழிக்கணும், பூ வைக்க முடியாது, உன்னுடைய தாலி அறுத்துரு, வெள்ளை சீலை தான் கட்டு, வெளியில் வரக்கூடாது, திருமண காரியங்களை நீ முன்புக்கு வரக்கூடாது, அப்படி இரண்டு சொல்லி மெண்டல் ரீதியாக அவங்க தாக்கப்பட்டு இன்றைக்கும் நிறைய பேர் தனிமை, வெறுமை இல்லை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு கல்ச்சரும் இருக்கிறது. பெண்கள் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, பெரியவர்களாக ஆகிட்டா வீட்டுக்குள்ளே வைக்கிறது. இப்போ இவ்வளோ நாளும் பக்கத்து வீட்டுக்கார பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான், வாங்க ஒன்றா போகிறது, ஒழிச்சு விளையாடு, திடீரென்னு வராத, வீட்டை போ, அவங்க இப்போ இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுனால கோழையாகுகிறார்கள் பெண்கள். அது மட்டுமல்ல, மென்டல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா. இன்னொன்று பாரம்பரிய புலவர்கள் சில கவிதைகளை கூட பெண்களுக்கு தகாத காரியங்களை எழுதி வச்சதுனால, இது மனிதர்களை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால சமூகத்திலே பெண்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். பெண்கள் அதாவது சில காரியங்கள் இருந்து புறக்கணிக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பெண்கள் மாறி இருக்கிறாங்க. ஓகே, சாரி, ரைட். பெண்கள் எதிலே மாறி இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆணை விட எப்படி மாறி இருக்கிறாங்கடா, உடல் அமைப்பில் அவங்களுக்கு கொஞ்சம் நீளமான முடி இருக்குது, உடலில் ஆண்களை விட வித்தியாசமாக இருக்கிறார்கள். குரல், அவர்களுடைய குரலில் வித்தியாசமாக இருக்குது, சொப்டான குரல். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபாவம், அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய சுபாவங்கள் மிகவும் சென்சிட்டிவாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாட்டை வச்சு என்ன செய்கிறான்டா, இந்த பெண் பாலினத்தை, பெண்களை என்ன செய்கிறான்டா இழிவாக மதிப்பிடுகிறதை பார்க்கலாம். ஆனால் வேதாகமம் நீங்கள் இங்கே பார்க்கிற பொழுது பெண்கள் குறைவானவர்களோ அவர்களுக்கு தகுதியற்றவர்களோ என்று ஒரு நாளும் வேதாகமம் குறைத்து மதிப்பிடவில்லை. இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இன்றைக்கு எங்களுடைய சபையில் இருக்கிற பெண்கள் பெருமதியானவர்கள், இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஒருவேளை பெண்களை ஆண்டவர் தலையில் இருக்கிற ஒரு எலும்பில் இருந்து படைச்சிருந்தா எப்படி இருந்துக்கும்? தலையில் இருக்கிற ஒரு எலும்பை எடுத்து ஆண்டவர் பெண்களை படைத்திருந்தால் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? கொம்பு முளைச்சிருக்கு, நான் தான் தலை. காலில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஆண்டவர் படைச்சிருந்தா எப்படி இருந்துக்கு? பெண்களை அடிமையாக்கியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் விழாவில் இருந்து எடுத்தார். என்ன அர்த்தம் என்றா, சமமானவர்கள். அவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல, எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எனவே சமமானவர்கள். இதைத்தான் வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வேதாகம் என்ன சொல்லுக்குதுண்டா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 2:18 ஒரு வாசிக்கிறீங்களா? முடியுமா? பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்றார். இங்க ஆண்டவர் பார்க்கிறாரு, எல்லாம் படைச்சாச்சு, பரிபூர்ணமா இருக்குது, எல்லாம் ஓகே ஓகே ஓகே, ஏதோ சம்திங் ஒன்று குறையுது என்ன என்று ஆண்டவர் பார்க்கிற பொழுது, அடே இந்த மனுஷன் தனிமையா இருக்கிறான், என்ன செய்கிறது என்று பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றார், அவருக்கு ஒரு அனஸ்தேசியா போட்டு
அந்த விலா எலும்பெடுத்து மனுஷியை ஆண்டவர் உருவாக்குகிறார். மனுஷியை ஆண்டவர் உருவாக்குகிறார். இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது பெண் என்பவள் தேவனுடைய சாயல். பெண்கள் தேவனுடைய சாயல், சிருஷ்டிப்பின் பரிபூர்ணமான சிறப்பு. பெண்களை மட்டும் ஆண்டவர் படைக்க விட்டுட்டா, ஓ பினிஷ், ஓகே, எல்லாமே முடிஞ்சுது, எல்லாம் ஓகே. ஆதாம் வருகிறாரு, மிருகங்கள் இருக்குது, பறவைகள் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் மறந்திருந்தா பெண்களை படைக்க இந்த உலகம் பூரணமாக இருந்திருக்காது. எல்லாம் தேவதாஸ் மாதிரி தாடியோட தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் பரிபூர்ணமே பெண்கள் தான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்களால செய்ய முடியாததை பெண்கள் செய்ய, அதாவது ஆண்கள் செய்கிற வேலையை பெண்கள் செய்கிறார்கள் என்றால, எங்களால முடியாததை பெண்கள் செய்கிறார்கள். ஒரு கைத்தொண்டு கொடுப்போமா? இன்றைக்கு ஆண்களால பிள்ளை பெற்றுக் கொடுக்க முடியாது, ஆனா பெண்களால தான் இது முடியும். ஆனா எத்தனை ஆண்கள் இந்த வலிகளை வேதனைகளை தாங்குவார்களோ தெரியல, ஆனா பெண்கள் வலிமையானவர்கள். ஆனா பைபிள் சில நேரங்கள் சொல்லுகிறது பலவீனமானவர்கள், அது வேறு. ஆனா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா, உடல் ரீதியிலே சில மன ரீதியிலே பெண்கள் வலிமையானவர்கள். அது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்டா, ஆண்டவர் என்னுடைய அம்மாவை தேவன் உபயோகப்படுத்தியிருக்கிறார். அம்மா இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. எனவே நாங்கள் இந்த உலகத்தை சந்திப்பதற்கு காரணமாக இருக்கிறது ஒரு பெண். அது மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்திலே, சமூகத்திலே, சபையிலே முக்கியமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். எனவே நான் இறங்கி வந்தேனே ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கி தந்தேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது எல்லா படைப்புகளையும் நல்லதென்று கண்ட தேவன், நான் ஏதோ ஒரு பிழையை விட்டுட்டனோ என்று அவர் பார்க்கல. பெண் பாலினத்தை படைச்சது தீட்டானவள். இவள் தீட்டு. இது படைச்சதுனால ஏதோ ஒரு லொஸ்ட் ஆயிட்டு, எல்லாவற்றால் இது என்னுடைய ஐடியாவில் இல்லை என்று ஆண்டவர் ஒரு நாள் நினைக்கல. குறைத்து ஆண்டவர் மதிப்பிடவில்லை. அதாவது பெண்களை உருவாக்கிய பின்பே சிருஷ்டிப்பு பூரணமானது. ஆதாமுக்கு ஒரு தேவை இருந்தது, ஆனா ஆதாமுக்கு தெரியல. ஆதாம் பார்க்கிறான், எல்லா மிருகங்களுக்கும் பேர் எடுக்கிறான். சிங்கம் என்றா சிங்கம், ஓ சிங்கத்துக்கு ஒரு துணை வருகிறது, புலிக்கு ஒரு துணை வருகிறது, ஜானைக்கு ஒரு துணை இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு துணை இல்லை என்று ஆதாமுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உணர்ந்தார், ஒரு துணை தேவைப்படுகிறது. இந்த பெண்ணை உருவாக்கி விட்டால் இது பரிபூர்ணப்படும். ஆதாமுக்கு ஒரு தேவை இருந்தது, ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆண்டவர் பார்க்கிறார். ஆதாம் தேறினவனாக இருந்த பொழுதிலும், ஞானம் உள்ளவனாக இருந்த பொழுதிலும் அந்த குறையை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தேவன் மனிதனில் இருந்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை படைத்து அவனிடத்தில் கொண்டு வருகிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன்டைக்கு நீங்கள் எனக்கு திருமணமாக இல்லை, நான் சிங்கிளாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் உங்களை விட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஆண்டவர் யோசிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் எது பெஸ்ட், எது பெஸ்ட். எனவே சில நேரங்களில் நீங்கள் தூங்குறது நல்ல, ஆண்டவர் உங்களுடைய துணைகளை அப்பொழுதுதான் சரியாக தெரிவு செய்வார். எனவே ஆதாம் முழிச்சிருந்தா, ஒருவேளை ஏவாளை செய்கிற பொழுது சொல்லியிருப்பான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கொஞ்சம் கலரை கூட்டுங்க, மூக்கை கொஞ்சம் பெருசாக்குங்க, கண்ணை கொஞ்சம் ரவுண்டாக வைங்க, முடியை கொஞ்சம் இன்னும் நிலமை. ஆண்டவர் செய்தா பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது ஏற்ற துணையை தேவன் கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் எதுவுமே பேசல. ஆதாமிடத்தில் ஏவாளை கொண்டு வந்துட்டு எதுவுமே பேசலை. தம்பி, பிரதர், டே மகன், சன், இந்த வந்துட்டு. ஆனால் உடனே ஆதாம் சொல்லுகிறார், என் மாம்சமும் மாம்சம், என் மாம்சத்தின் மாம்சமும், என் எலும்பின் எலும்பும். முதலாவது கவிதை வாரதுக்கு காரணமாக இருந்தது பெண்கள் தான். இவர் சொல்லுகிறார், என் மாம்சம், என் எலும்பின் எலும்பும், என் மாம்சமும் என் மாம்சமுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி, நீ என்னிலிருந்து எடுத்தபடியால், மனுஷனிடத்திலிருந்து எடுத்தபடியால் உனக்கு மனுஷி என்று பெயரை ஏவாள் ஆதாம் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது கவிதை பிறந்ததை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறுமை, தனிமை, குறைவு எல்லாம் நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பூரணம் வருகிறதுண்டா, பெண். ஒரு பெண்ணை கொண்டு வருகிற பொழுது அங்கே பூரணம் அடைகிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா,
சாத்தான் பெண்ணை ஏமாற்றினான். இன்றைக்கு இதை வச்சே சாவடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணையில் பிசாசு ஏவாளை, அதாவது ஆதாமை. ஏன் ஏவாளை பிசாசு டார்கெட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏவாளை விழுத்திட்டா முழு உலகத்தையும் விழுத்திடலாம். ஒருவேளை அந்த இதில் இருந்தால் இந்த கவி இது எடுத்தாங்களோ தெரிய பழமொழி, ஆவதும் பெண்ணாலே அழுவியதும் பெண்ணாலே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு தெரியும் ஒரு பெண்ணை விழுத்தி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆணும் விழுந்துருவாரு. அதனால தான் பிசாசு எங்கே கை வைக்கிறான்டா, ஏவாளிடத்தில் கை வைக்கிறான். அவளை செப்பரேட்டாக கொண்டு போய் அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான். வச்சதுனால என்ன நடந்துச்சுண்டா, முழு உலகமே விழுந்து போயிட்டு. தீமேத்தேயு 2:14 சொல்லுகிறது, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். எனவே இந்த பெண் மூலமாக முழு உலகம் விழுந்தது. ரோமருக்கு பவுல் எழுதுகிற பொழுது சொல்ற, முழு சிருஷ்டிப்புமே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்காகண்டா? விடுதலைக்காக, ஒரு ரட்சிப்புக்காக, ஒரு மீட்புக்காக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆதாம் ஏவாள் செய்ததுனால அந்த உலகமே இப்படி ஆயிட்டு கெட்டு போயிட்டு இருக்காங்கள. ஆண்டவர் பெண்களை விட்டு கொடுக்கல. படைப்பின் முடிவாகி ஏவாள் விழுந்த பொழுது முழு படைப்புமே கரைப்பட்டு போச்சு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதினாலே ஆதாம் விழுந்து போனான். இருவர் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. இதனால பெண்ணை தேவன் ஒதுக்கி தள்ளிவிடல. ஓகே, பெண்ணுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. இந்த பொம்பளைகளால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. வேணா நோவாவுடைய காலத்தில் மாதிரி எல்லா பெண்களையும் அழித்து விடல ஆண்டவர் என்ன செய்கிறாண்டா, வெயிட் பண்ணுகிறேன். ஒன் டைம் நீங்கள் ரோங் ஆகிட்டீங்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆண்டவர் என்ன செய்கிறாண்டா, திருப்பி இல்லை, அந்த வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி தேவனால் அறியப்படாமல் இருந்திருக்குமா? நிச்சயம் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி என்றா, மனிதர்கள் விழுவார்கள். இது ஆண்டவருடைய மாஸ்டர் பிளானிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சகர் வர வேண்டுமானால் இதுக்கு மனித குலத்துடைய ஒரு வீழ்ச்சி தேவை. இந்த ரட்சகர் எப்படி வந்தால், அதாவது நீங்கள் பார்க்கலாம், ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லிட்டார், உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இயேசு கிறிஸ்துடைய அந்த முன் அறிவிப்பை அங்கேயே நாங்கள் பார்க்கிறதா இருக்கிறது. இதுக்கு பிற்பாடு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் விழுந்து போனான். உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே இரட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார். விழுந்து போன மனிதனை மீண்டும் தம்மண்டை சேர்க்கும்படியாக தாமே மனுஷனாக உலகில் வந்து பிறக்கும்போது தேவன் ஒரு ஸ்திரியை தெரிவு செய்கிறார். ஸ்திரியை புறக்கணிக்கவில்லை. தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள நமது ஆண்டவர், சிருஷ்டிப்பின் தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் ஒரு சிறிய கருவாகிய ஒரு பெண்ணின் கருவறையை தேவன் தெரிவு செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அறிவியலால் கூட இதை சிந்திக்க முடியாது, சயின்டிஸ்டால் கூட இதை யோசிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு கருவுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எதற்காக பிறக்கிறார்? முழு உலகை மீட்பதற்காக. எங்கே விழுந்தாலோ அந்த வீழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு தேவன் மரியாளை தெரிவு செய்கிறார். அவ்வளவு பேர் இருந்த இடத்திலே தேவன் தெரிவு செய்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு அவர் வந்து தம்மையே ஒப்புக் கொடுக்கிறார். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ அதிகாரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு அநேக பெண்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை உண்டு பண்ணினார். இன்னொன்று, யூதர்களுக்குள்ளேயும் அந்த கல்ச்சர் இருந்தது. பெண்களை அவர்கள் மதிப்பதில்லை. யூதருடைய பிரேயர், நான் ஒரு ஆணாக பிறந்ததினாலே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு நாயாக பிறக்காதனால உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு பெண்ணாக பிறக்காதனால உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய ஜெபம் இருந்தது. ஆனால் இயேசு அந்த கல்ச்சரை உடைக்கிறார். ராகாப், பைபிளிலே அந்த வம்ச வரலாறிலே ராகாப் வேசியாக இருந்த இன்னும் ஒரு அந்நிய பெண்ணை தேவன் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, ரூத் மோபாபிய பெண் அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இயேசுடைய அந்த பிறப்பு அந்த லிஸ்ட்டுக்குள்ள ரூத் வந்துடுறாங்க. இப்படியே நீங்க பார்க்கிற பொழுது தேவன் அந்த கல்ச்சரையே மாற்றுகிறார். சுவிசேஷ அதிகாரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ஜோபான் சமாரிய பெண் விபச்சாரி,
ஆண்டவர் அவளை போய் சந்திக்கிறார். அதை வாசிக்கிற பொழுது ஒன்று எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே 5 பேர் சரியில்லை, ஆனால் 6வது இயேசு வந்திருக்கிறாரு, இவரை நான் கரெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் அவள் செய்தது சரி. அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிப்பட்ட பெண்ணை தேவன் கல்லறிய சொல்ல இல்லை. நீங்க இப்படிதான் உங்களோட கூட்டமே என்று சொல்லி ஒதுக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓகே, நோ, நீ போ, இனிமே பாவம் செய்யாத. 12 வருடம் பெரும்பாடு உள்ள பெண், ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார். ஓகே, உன்னுடைய வியாதி உண்மை, உனக்கு இன்றைக்கு ரட்சிப்பு, உனக்கு சுகம், உனக்கு விடுதலை. அதனால் நீங்க பார்க்கிற பொழுது இயேசு பெண்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் ஒன்று கொடுக்கிறார். பெண்களை மதிக்கிறார், அவர்களுக்கான முன்னுரிமையை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வீராங்கனைகளாக தேவனுக்காக செயற்பட்டார்கள். அந்த பட்டியலை நீங்க பார்க்கிற பொழுது நிறைய பேர், தெபோராள் யுத்தத்துக்கு போய் ஜெயத்தை கொண்டு வந்தாள். எஸ்தர் நாட்டையே அழிவிலிருந்து மீட்டு கொண்டாள். இப்படியாக நிறைய காரியங்கள் பெண்கள் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது மரியாளை தேவன் பயன்படுத்துகிறார். அண்ணாள் இப்படிலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய சபைகள்லையும் சரி, இந்த தமிழ் கல்ச்சர்லையும் சரி, நீங்கள் என்ன ஆட்டமும் ஆடுங்க, ஆனால் மேடைக்கு மட்டும் வந்துடாதீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு யுத்தம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது? ஆரம்பத்தில் இந்த இராணுவங்கள், ஸ்ரீலங்கா இராணுவங்கள் பெண்களை பாலியல் வன்முறைக்குள்ளே உட்படுத்தினார்கள். இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வது, இது யுத்தத்தில் ஒரு நடக்கிற ஒரு வன்முறை, அடாவடித்தடமான காரியம். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த நாட்டை கைப்பற்றுகிற எதிரிகள் அந்த நாட்டு பெண்களோடு கூட வன்புணர்வு, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்வார்கள். இதை சகித்து சகித்து பார்த்த மக்கள் முடியலை. அதுக்கு பிற்பாடு தான் அந்த பிரபாகரன் என்று சொல்லுகிற அந்த தலைவனுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் பெண்கள் தான் போராட்டத்தில் இருந்தார்கள். சாதாரணவர்கள் அவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு நான் 2 மணிக்கு சரியா இந்த இடத்துல நான் சாக போறேன் என்று சொல்லி தங்களுடைய சாவை எண்ணிக்கொண்டு குண்டுகளை தங்களுடைய சரீரங்களை கட்டிக்கொண்டு போய் வெடித்து சிதறுவார்கள். என்னத்துக்கு கண்டா? தேசத்துடைய விடுதலைக்காக. இன்றைக்கு பெண்கள் நிறைய காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சில காரியங்கள், சில பெண்கள் காரியங்களை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாள் நான் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கல்ச்சர் ஒருவேளை இந்த சைனீஸ் மத்தியில் இருக்கோ இல்லையோ தெரியல, இங்கிலீஷ் சபையில் இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனால் தமிழ் வருகிற பொழுது பெண்களுடைய குரல் கொஞ்சம் அடக்கி தான் நான் வாசிக்கணும். என்ற பைபிளும் அதை தான் சொல்லுது. நோ, ஏன் கொரிந்தியருக்கு பவுல் சொன்னாருண்டா, அங்கே அவங்க இருந்த கல்ச்சர், அந்த இது, அவங்க அந்த கோயிலில் இருந்த அந்த தேவதைகள், அவங்க நாங்கள் தான் முக்கியமானவர்கள், ஆண்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும்னு சொல்லி அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர்கள் வருகிற பொழுது கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க சபைக்குள்ள. அதனால பவுல் சொல்கிறார், பெண்களை பேச விடாதீங்க, அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது பெண்கள் நிறைய காரியங்களை எடுத்து செய்கிறார். நம்முடைய சபையில் கூட அநேக காரியங்களை செய்கிறார். நான் உற்சாகப்படுத்துகிறேன், இன்னும் நீங்கள் செய்யுங்கள். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் விசுவாசிக்கிறேன், பெண்கள் தான் இந்த சபையை எடுத்து நடத்த போகிறார்கள். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேதாகமத்தை தாண்டி நீங்கள் பார்க்கலாம். ஆப்பிரிக்காவின் வெள்ள ராணி என்று சொல்லப்படுகிற மேரி, அவங்க ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் என்ன செய்தாங்கண்டா, அங்கே ஒரு கல்ச்சர் இருந்தது ஆப்பிரிக்காவில். ரெட்ட பிள்ளைகள், ட்வின்ஸ் பிறந்ததுண்டா இது ஒரு சாபம், இது ஒரு தீட்டானவர் என்று காடுகளுக்குள்ள இந்த பிள்ளைகளை தூக்கி எறிவார்களாம். அப்படி அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பிள்ளைகளை தத்தெடுத்து ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்தவர்கள் தான் இந்த மேரி ஸ்லோராஸ். அவங்க சீனாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீனாவில் ஒரு யுத்தம் நடக்கிற பொழுது இந்த இங்கிலாந்திலிருந்து ஒரு கிளாடிஷ் என்கிறதான அந்த லேடி போயிருக்கிறாங்க. சின்ன ஆள் தான் அவங்க என்ன செய்தாங்கன்னா, யுத்தம் நடக்கிற அந்த பிரதேசத்திலிருந்து அந்த அநேக சிறுவர்களை கொண்டு வந்து பாதுகாத்து
அவங்களுக்கு வாழ்வளித்திருக்காங்க. ஹார்னிகா அம்மையார் என்று சொல்லுகிறவங்க இலங்கைக்கு வந்து நிறைய இந்த அநாத பிள்ளைகளை அவர்கள் எடுத்து வளர்த்திருக்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. வேலூர் என்று சொல்லப்படுகிற மருத்துவமனை இன்றைக்கும் பிரசித்தி பெற்றது. அந்த CMCH என்று சொல்லுகிற அந்த ஹாஸ்பிட்டல், அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனரி, ஒரு டாக்டர் ஐடா ஸ்கேடர் என்று சொல்லப்படுகிற அந்த பெண் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் தான். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா, இந்தியாவின் அன்னை, அதாவது தாய் என்று சொல்லப்படுகிற அன்னை தெரேசா பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர்கள் செய்த காரியம் அந்த இந்தியா முழுவதுமே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அநாத பிள்ளைகள், சிலருடைய அந்த புண்களில் புழுக்கள் கூட இருக்கும், அவர்கள் எல்லாம் சுத்தமாக்கி சாப்பாடு கொடுத்து நிறைய பேரை அவர்கள் பாதுகாத்தார். எனவே லூசியாக சொன்ன மாதிரி நம்முடைய இந்த இதுலேயும் டிஎம்சிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெண் பாஸ்டர்ஸ் அநேகர் இருக்கிறார்கள். மியான்மார் பாஸ்டர் 1500க்கும் மேற்பட்ட அங்கத்தினர்களை இன்றைக்கு உள்ளடக்கிறாங்க. அதுவும் அவங்க ஒரு அகதியாக வந்து காரியங்களை செய்கிறார். எனவே நான் விசுவாசிக்கிறேன், நமக்குள்ளேயும் தேவன் நிறைய பேரை எழுப்ப போகிறார். அநேகர் பிரசங்கிங்க, தலைமைத்துவத்துக்கு வாங்க, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிதான காரியங்களை செய்வாராக. எழும்பி நிற்போமா? எழுந்து நின்று நாங்கள் ஜெபிப்போம்.